நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியாவோட அடுத்த ஆட்டம் ஆரம்பிச்சிச்சுங்க. என்னடா ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதிரடியான ஆட்டம். இந்த ஆட்டத்துல இலக்கியாவை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுங்க. அப்படி என்னடா இலக்கியா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இலக்கியா டைரக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்கல அவனவே மீட் பண்ண போயிடுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாம அஞ்சலி கிட்ட அஞ்சலி வச்சு காய் நகர்த்தின்னு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது எஸ்எஸ்கே. எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஒரு கட்டம் வரும். அந்த சமயத்துல உங்க நிலைமை என்ன ஆகுன்னு சொல்லிட்டு தெரியாது. அப்படியே சும்மா நம்ம மாதிரி படத்துல வர டைலாக் ஒன்று எடுத்து போட்டு விடுறாங்க. ஒரு கொசு தூங்கி நிற்கிற போது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி நிற்கிற போது வந்து கடிச்சா அந்த கொசு பெரிய ஆள் ஆயிராது. என்னைக்கான ஒரு நாள் கௌதம் முழிச்சு பாரு, அன்னைக்கு நீ கட்டிக்கு வரும்போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிருவேன், எப்படியா பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி பட டைலாக் எடுத்து விடுறாரு. உடனே பாக்கணுமே அப்படியே சும்மா நம்ம எஸ்எஸ்கே வந்து ஒரு பக்கம் என்னடா இது இப்படியெல்லாம் வந்து பேசுறா, இந்த நிலைமையில இருந்து இவ்வளவு கெத்தா பேசுறான்னா ஏதோ நீ உங்ககிட்ட இருக்கு, ஏதோ நீ உங்ககிட்ட வசமா மாட்டி இருக்கு. ஏய் இலக்கியா ஒழுங்கா சொல்லு, என்ன பண்ண போற, அடுத்து ஏது பண்ண போற, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாத்தையும் நான் செய்வேன், சொல்லாத்தையும் செய்வேன், பொறுத்து வந்து பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பைத்த கழிப்படுறாங்க. அப்படின்னு இலக்கியா ஏதோ ஒன்று பண்ண போறான், என்ன பண்ண போறான், என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் அவங்களுக்குள்ளேயே அவங்க யோசிச்சு அவங்க மைண்டு ரொம்பவே குலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்கல அவன் சரியான தத்தி மாடுங்க. தத்தி மாடு நம்பர் 1 தத்தி மாடு. அந்த தத்தி மாடுக்கு சொல்லி ஒரு யூஸும் இல்லை. அப்படி என்னடா அந்த தத்தி மாடு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாத விஷயம் எல்லாமே அவரு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்துல நம்ம இலக்கியா இருக்காங்களா கௌதம், அவர் வந்து ரொம்பவே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்ம கௌதம் வந்து இதை எங்கேயும் சொல்லாம இருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் நம்ம இலக்கியாவுக்கு தெரிஞ்சதும் ரொம்பவே ஆவேசப்பட்டு ஆத்திரப்பட்டு அவனை அப்படியே சும்மா அடிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. இதுக்கு மேல அந்த எஸ்எஸ்கே விட்டே கூடாதா அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க. அதே சமயத்துல பைரவி வந்து அந்த டீச்சர் கிட்ட வந்து பேசுறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, இலக்கியாவுக்கு உடனே டீச்சர் போஸ்ட் போடுங்க, இலக்கிய ஆயமா வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு போறாங்க. அதுபடி நம்ம இலக்கியாவுக்கு அவங்க சொல்லவே இல்லை. சொல்லாமே இலக்கியாவே டீச்சராக போட்டுறாங்க. போடுறதோட மட்டும் இல்லாம இலக்கியாவுக்கு 20,000 இன்க்ரிமெண்ட்டும் தந்துடுறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு 15,000 வருது. இப்போ வந்து ஆர்டர் வேற லெவல்ல எப்படா இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்படி டீச்சர் இந்த மாதிரி கட்டுப்படி ஆகுது, உங்களுக்கு மட்டும் வேணாம், பசங்க நல்லன்னு கேட்டோம், எனக்கு அவ்வளவு பணமெல்லாம் வேணாம், எனக்கு தர வேண்டியதை மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்லைக்கா உனக்கு தர வேண்டிய பணம் தான் இது, நீ அந்த அளவுக்கு நல்லா அந்த ஸ்கூல்ல இந்த ஸ்கூலுக்காக உழைக்கிற, அதனாலதான் உனக்கு இந்த காசு, உனக்கு நார்மலா வேற எதுக்காகவும் தரல, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுக்குறாங்க. அந்த காசு எல்லாமே நம்ம பைரவி கொடுக்கறோம். பைரவி அதன் மூலமா நம்ம இலக்கிய ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேர்ல நம்ம கௌதம முன்னுக்கு கொண்டு வரணும். கௌதம முன்னுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இலக்கியா கிட்ட, இலக்கியாவை அதுக்கப்புறம் துரத்தி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க. இது எவ்வளவு தூரம் எக்ஸிக்யூட் ஆகும் போது என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லிட்டு அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் சாதாரணமா சொல்ல முடியாது. பாப்பா பொறுத்து வந்து இன்னும் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன புது புது பிரச்சனை எல்லாம் வரப்போகுது, நம்ம பைரவி நல்லதுக்காக பண்றாங்களா இல்ல ஒரே அடியா நம்ம இலக்கியாவும் கௌதமும் அழிக்கிறதுக்காக பண்றாங்களா சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.